கைஸ் இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல கில்லர் காயின் டாஸ்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பல சீசனாக பார்த்த டாஸ்க்கு. அப்பயாவது இவனுங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆடுவானுங்க அப்படின்னு பார்த்தா புரிஞ்சிக்கலங்க. அந்த டாஸ்க் என்னன்னே புரிஞ்சிக்காம போன சீசன் என்ன தப்பு பண்ணானுங்களோ அதை தான் இப்பயும் பண்ணுறானுங்க. ஏன்னா போன சீசன் பிக் பாஸ் அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தராவது பார்த்துருப்பீங்களே இந்த டாஸ்க்கு எப்படி விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி வீக்கெண்டில் போட்டு வெளுத்திருப்பாங்களே. அது எப்படா அதே மாதிரி எப்படா இப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் கமருதீன் ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறாரு. பார்வதி கமருதீனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி மற்றவங்க கூட சண்டை போடுறாங்க. பாரு கமரு ரெண்டும் ஒன்று சேர்ந்து இப்போ ஒன்றா கேம் விளையாட ஆரம்பிச்சிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி சில பேருக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சரி என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் இருக்கார்ல, அவர் ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுக்குறாரு. என் மேலே தான் தப்பு இல்லை, நான் வந்து கரெக்டாக தான் நடந்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் வைக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப நியாயமான பாயிண்ட். இன்கேஸ் அது தப்புன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா என்ன ஓட்டு போடாமல் என்ன வெளியே அனுப்பிச்சு விட்ருங்க. ஆனால் அப்பயும் ஒத்துக்க மாட்டேன், அப்பயும் அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனம் தான் அப்படின்ற மாதிரி திவ்யா பற்றி வந்து கேமராவில் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் 1 ஹவர் ஷோவில் போட மாட்டீங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோலையும் போட மாட்டீங்களே. அதாவது இந்த சேனல் எவ்வளோ பயாஸ்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக லைவில் நம்ம பார்க்குற விஷயத்தை அப்படியே கட் பண்ணி தூக்கி போடுறாங்க அப்படின்னும் போது ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது செம கடுப்பாக இருக்குது. எனிவேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம், மேபி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணால் அதை வந்து டீட்டெயிலாக பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு, இண்டிவிஜுவலாக விளையாடக்கூடிய டாஸ்க். அது இவனுங்களுக்கு புரியுதா புரியலான்னு தெரில. போன சீசன்லேயும் அதே தான் பண்ணானுங்க. என்னன்னா மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணலாம், கும்பு அதாவது மொத்தமாக போட்டு அமைக்கிட்டு இந்த காயினை ஒட்டிடலாம். ஆக்சுவலாக அந்த இது இருக்குல்ல, இது ஜாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் ஒட்டும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினை ஒட்டிட்டு பஸர் அடிக்கும் போது அந்த காயின் யார் உடம்புல இருக்கோ அவங்க வந்து அவுட்டு இந்த டாஸ்க்லேருந்து வெளியே போயிடுவாங்க. இதுதான் இந்த டாஸ்க். இந்த டாஸ்க்கோட ரூல்ஸு காலங்காலமாக பார்க்குறது பிக் பாஸில் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டாஸ்க்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக இது எப்படி விளையாடணும்னா ஓடி போய் ஒருத்தவங்க மேலே ஒட்டணும், அவ்வளோதான். மாற்றி மாற்றி இப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக யார் மேலே அந்த காயின் இருக்கோ அவங்க அவுட், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக. ஸோ இது எப்படிப்பட்ட டாஸ்க்? இது இண்டிவிஜுவலாக விளையாடக்கூடிய டாஸ்க். கரெக்டாக? சரி ஓகே, ஏதோ ஒரு கருமோ இவனுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறேன்னு கூட வச்சுக்கலாமே. விக்கல்ஸ், கானா வினோத், அரோரா, சுபிக்ஷா எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுற மாதிரி இருக்கு. இதில் வந்து திவ்யாவும் பார்வதி மட்டும் கொஞ்சம் தனியாக நிற்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாரும் வந்து கமருதீனை போட்டு அப்படியே நசுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவன் கையில் லாக் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் உட்காந்து அவன் அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் வந்து சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, இதுவே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா லோ பாயிண்டில் இருந்தால் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க இது பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு இது பண்ணும்போது குரூப் சேர்ந்தால் நியாயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் குரூப் சேர்த்து அவங்களுக்கு அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. பார்வதி என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் கேம் ஆடுறீங்க அதுதான் நியாயம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குரூப் கேம் ஆடுறது இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் தப்பான்னு கேட்டிங்கன்னா எஸ் தப்பு தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆடக்கூடிய டாஸ்க்கே இல்லை, ஓடி பிடிச்சி விளையாடணும். அதாவது இதில் ரன்னிங் ஃபாஸ்ட்டு தான் இதில் மேட்ரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் இன்னொருத்தவங்க உடம்புல ஓட்டுறோம் அப்படின்றத பொறுத்து அவங்க அவுட்டாக இல்லையா அவ்வளோ. நம்ம உடம்புல ஒருத்தவங்க ஓட்டிட்டாங்க, டக்குன்னு ஓடி போய் மற்றவங்க மேலே எப்படி டக்குன்னு ஓட்டிட்டு வரோம், இவ்வளோ தான் இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை இப்படி விளையாடுறத விட்டுட்டு இவனுங்க இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ விளையாடி அதை போட்டு கமருதீனை போட்டு அடித்து லாக் பண்ணி, இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபரியும் அப்படி தான் அவுட் பண்ணியிருக்கானுங்க போல. புரியுதுங்களா? இதை வந்து கமருதீனுக்கு மட்டும் பண்ணல, சபரிக்கும் அதே தான் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் தோணுது. அந்த இடத்துல அரோரா கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து சபரியை பிடிக்கும் போது ஏன் பார்வதி நீ வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இங்கே வந்து சபரியை பிடிக்கும் போது வராங்க வரல அதெல்லாம் மேட்ரு இல்லை. இந்த இடத்துல பார்வதி கமருதீன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லா பஞ்சாயத்துலையும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக தான் நிற்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி இவங்க 2 பேரோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்த்தா அப்படி தான் இருக்கும். நியாயமே இல்லைனாலும் சரி பார்வதிக்காக கமருதீன் நிற்பான், அதுமாதிரி கமருதீனுக்காக பார்வதி வந்து நிற்பாங்க. இதுதான் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது இந்த பிக் பாஸில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கேட்குறது கொஞ்சம் நியாயமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் அநியாயம் தான். அது கேட்குறது ஒன்றும் தப்பும் கிடையாது. அதே மாதிரி அவங்க குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸும் இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல டாப்பில், அதாவது அந்த பாயிண்ட்ஸ் வந்து டாப்பில் இருக்கவங்கள முதல்ல அடித்து காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நமக்குள்ளே அடிச்சிக்கலாம். இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக இருக்கா? ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் நமக்குள்ளே அடிச்சிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பக்கமான ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும் தான், கரெக்ட் இல்லை, தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டாஸ்க்கை இப்படி ஆடக்கூடாதுங்க. இந்த டாஸ்க்கை ஓடி பிடிச்சி தான் ஆடணும். அது என்னன்னா போன சீசனில் போட்டு வெளுத்து விட்டாங்க. முத்துக்குமரனெல்லாம் இந்த ஒரு இதுக்கு தான் போச்சு வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த மாதிரி எப்படி நீங்கள் போட்டு அப்படி லாக் பண்ணுவீங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து கதறிட்டு இருந்தார். இப்போ கேட்பாரா விக்கல்ஸ் வந்து கமருதீன் மேலே உருள்றாரு, இதை கேட்பாரா? சாச்சா இது ஸ்ட்ராட்டஜி தான், நான் அதெல்லாம் இது கேட்க போகிறது. இதை பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருந்தது. இது எங்கங்க கமருதீன் தானே கீழே படுத்துருக்குது. போன சீசனில் வந்து ஒரு எப்படி சுனிதாவை போட்டு முத்துக்குமரன் லாக் பண்ணார். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை போட்டு விக்ரம் லாக் பண்ணுறதால பசங்களுக்குள்ள பசங்க அமைக்கிட்டே அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி விட்ருவாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது.
என்ன நார்மலாகவே கேட்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி இதில் விக்கல் சார் இருக்காரு அப்படின்னும் போது அதெல்லாம் எப்படி பஞ்சாயத்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆடக்கூடாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஆடுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. இண்டிவிஜுவலாக ஆடிட்டு போங்கடா, உங்களால் முடிஞ்சால் ஓடி போய் இன்னொருத்தங்க மேலே ஓட்டுங்க, ஓட்டி ஓகே அவங்க வந்து அவுட்டுனா அவுட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருக்கவனை வந்து அடிச்சு கீழே இறக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி வந்து ஒரு பால் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்களே, இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணிட்டா நம்ம பாயிண்ட் மொத்தமும் யாரோட இது வந்து அங்கே நிற்கிதோ அவங்களுக்கு மொத்த பாயிண்ட்டும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும். வேறு வழியே இல்லை. அப்படி ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா மொத்த பாயிண்ட்டும் ஷஃபிள் ஆகும். ஸோ யார் வந்து ஜெயிக்க போகிறா தோக்க போகிறா அப்படின்றது மாறும். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வின்னர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்திருக்க அப்டேட் கானா வினோத் தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ கானா வினோத் இதில் வின் பண்ணியிருக்காருன்னா மேபி இவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இவர் சபரி, கமருதீன், ஸோ அப்படின்னு யார் யாரெல்லாம் பாயிண்டில் வந்து மேலே இருக்காங்களோ ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணி தூக்கிட்டு அப்படியே வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே அவங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்வதி கேட்கற தப்பு இல்லை. பார்வதி கேட்குற பாயிண்ட் கரெக்ட். நீங்கள் குரூப்பாக சேர்ந்து யாரும் ஆடுறீங்க, குரூப்பாக சேர்ந்து ஆடுறது எப்படி ரூல்ஸில் இல்லையோ அதை கேட்கக்கூடாதுன்னு ரூல்ஸில் இல்லை. அவங்க கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. சுபிக்ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுவே பார்வதி அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்வதி வந்து செல்ஃபிஷாக தான் எப்பவுமே யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே பார்வதி வந்து அந்த இடத்துல கமருதீன் இல்லாமல் இப்போ எப்படி சொல்கிறது, அதான் சபரிக்குன்னா அவங்க வரல போல. ஸோ இங்கே வந்து கமருதீனுக்கு தான் வராங்க போல, அதான் அரோரா கேட்குறாங்க. ஸோ அதுதான் எப்பவுமே அவங்கள பற்றி செல்ஃபிஷாக யோசிப்பாங்க. இங்கே கமருதீன் இருக்கான், கம்முவை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. கம்மு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த மைண்ட் செட்டில் எப்படி இருந்தானா பார்வதி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே கம்மு தானே போட்டு கும்முங்க, அவன் என்ன கேள்வி கேட்குறான், எப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறான், அவனை வந்து இன்னும் 4 நசுங்க முடிஞ்சா நான் வந்து ஒரு 4 மிதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு, அப்படியே ஸ்டோரி வந்து தலைகீழ மாறிடுச்சு. திருப்பி பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேபி இதுக்கு முன்னாடி பேபின்னு கூப்பிட்டா வாயெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் இப்போ பேபின்னு கூப்பிட்டா ரசிப்பா போல இருக்குது. ஸோ எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து இந்த இஷ்யூ எப்படி அணுகுவார், அதாவது கமருதீன் பார்வதி இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கல்ல. ஸோ அதில் கமருதீன் கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கர அக்ரெசிவாக மாறினார்ல, அதை வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாரா, இல்லை வந்து பார்வதி கமருதீன் நீங்கள் வந்து கப்புள்ஸ்பா லவர்ஸ்பா உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணா பண்ணிக்கலாம், அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டுருவாரான்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா வாரத்தில் நாள் ஒரு அன்னியன் மாதிரி இருந்திருக்கானுங்க. வாரத்தில் இப்போ கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இது அம்பி மாதிரி ஒரு மோடுக்கு மாறுறானுங்க. ரெமோ மோட வர உள்ளே கொண்டு வரானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் இந்த ஓவராலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டாஸ்க்கை தப்பாக விளாட்றானுங்க. இதை நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது தப்பு கிடையாது, அதனால் குரூப்பாக சேர்த்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி ஆடாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஆட்டு போகலாம். ஏன்னா உனக்கு டேலண்ட் இருக்கா, உன்னால் ஓடி போய் ஒருத்தவங்க மேலே வைக்க முடியுதா, அதை பண்ணு, அதை தானே பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து 10 பேர் சேர்ந்து லாக் பண்ணி அதில் வந்து ஒருத்தவங்க மேலே காயினை ஓட்டி அவங்கள வந்து காலி பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே அடிச்சிக்கலான்றது ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கறதுக்கு ஓகேவாக இருக்கும். மேபி அந்த டாஸ்க்குக்கு அது வந்து அன்ஃபேராக இருக்கும். போன சீசனில் இத்தனைக்கும் போட்டு வெளுத்து விட்டும் அதை பார்த்துட்டு வந்த ஜென்மங்க திருப்பி அதையே பண்ணுதுங்க அப்படின்னும் போது இதுக்கு திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொன்று இந்த விக்கல்ஸோட ஒரு வைத்தறிச்சல் இருக்குல்ல, அதாவது மக்களையே தப்பாக சொல்கிறாரு. அதாவது என்னை வந்து ஓட்டு போடாமல் நீங்கள் வெளியே அமிச்சா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து இப்படி கிட்டத்தட்ட ஆதிரியை சொன்னாங்கல்ல மக்கள் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி அதே தாங்க வீட்டுக்குள்ள வந்து இது விக்கல் சொல்கிறாரு. நான் வெவிக்டாகி வெளியே போனால் கூட நான் சொல்லுவேன் அவங்க வந்து அயோக்கியத்தனமான ஒரு கேம் தான் ஆடுறாங்க. அவனுக்கு இது விக்ரமுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மண்டையில். பிக் பாஸ் டீம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் பண்ணி விடுங்க. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.